அனைவருக்கும் வணக்கம். மார்கழி 6ஆம் நாள் திருப்பாவை 6வது தினத்திற்குண்டான பாசுரம். ஆண்டாள் நாச்சியார் இந்த 6வது தினத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, தன் தோழிகளை எவ்வாறு பெருமாளுடைய பெருமையையும் மற்றும் அவங்களை எப்படி எழுப்ப வேண்டும் அப்படின்னு முழு விஷயத்தையும் சொல்லி இந்த 6வது நாள் பாசுரத்தை பாடியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் முதல் 2 வரியில் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா, காலையில் சங்கு சப்தம் கோவிலில் கேட்குது, இன்னும் எழுந்துக்கலை. பறவைகள் கூட பறக்க ஆரம்பிச்சிடுச்சு, தன்னுடைய தொழிலை செய்யறதுக்கு தயாராகிடுச்சு, அதுவும் உனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி முதல் 2 வரி பாடலில் அவங்க அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த பாடல் வரிகளில் முதல் 2 வரி, புல்லும் சிலம்பின்கான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கு பேரறிவும் கேட்கலையோ அப்படின்னு இந்த முதல் 2 வரியை சொல்லியிருப்பாங்க. அடுத்த 2 வரியில், பில்லாய் எழுந்திராய் பேய்முளை நெஞ்சுண்டு கல்லாய் சகடம் கலக்கழிய காலோச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னாக்கா, அதாவது கிருஷ்ண பரமாத்மாவை அழிக்கிறதுக்காக தன்னுடைய மாமன் பூதத்தை அனுப்புவார். பூதாங்கினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூதத்தை அனுப்புவார். அந்த பூதாங்கினி தன்னுடைய முளையில் விஷத்தை கலந்துருப்பாங்க. கலந்து பால் கொடுத்து குழந்தைய கொல்லணும் அப்படின்ற எண்ணத்தோடு முயற்சி செஞ்சு என்னென்னவோ நாடகங்கள்லாம் போட்டு பண்ணுவாங்க. கடைசியில் கிருஷ்ண பரமாத்மாவும் என்ன பண்ணுவாருனாக்கா, அந்த பாலை குடிக்கும்போது அந்த பூதாங்கினியோடைய உயிரையும் சேர்த்து எடுத்து அந்த பூதாங்கினிக்கும் மோட்சத்தை கொடுப்பாரு. இந்த மாதிரி தன்னை அழிக்க வந்த அந்த அரக்கிக்கும் அவர் மோட்சத்தை கொடுக்குறாங்க. அப்பேற்பட்ட பெருமாளை பற்றி நாம் பாடுறதுக்கு தயாராக இருக்கணும், வணங்குறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு இந்த 2வது லைனில் தெளிவாக அவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்த வரி அழகாக என்ன சொல்லியிருப்பாங்க, வெள்ளத்தருவில் துயிலமர்ந்த வித்தினை அப்படின்னு மகாவிஷ்ணுவை பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெருமாளை அப்படின்னு இந்த வரிகளில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அடுத்த வரி உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்பேற்பட்ட பார்க்கடலில் இருக்கக்கூடிய விஷ்ணுவை உள்ளத்தில் பதிய வச்சு எப்படி எழுந்துக்கிறாங்கனாக்கா, அந்த முனிவர்கள் மெல்ல எழுந்து அறிவோம் அறிவோம் அப்படின்னு அரிய பற்றி மெதுவாக சொல்லிகிட்டே எழுந்துக்கிறாங்க அப்பேற்பட்ட பெருமாளை அப்படின்னு அடுத்த வரியில் அழகாக சொல்லியிருப்பாங்க. அப்படியே உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ எம்பாவாய் அப்படின்னு பாடல் வரியை முடித்து அவங்க தோழி என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்பேற்பட்ட கண்ணனுடைய பெருமைகளை நம்ம பாடணும், எல்லாமே விழிச்சிடுச்சு, முனிவர்களும் தேவர்களும் கூட எழுந்துட்டாங்க, பறவைகள் கூட தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, அரக்கிக்கு மோட்சம் கொடுத்த அந்த பெருமாளை பற்றி நம்ம பாடலாம், வா தோழி அப்படின்னு தன்னுடைய தோழியை அழகாக இந்த பாடல் வழியாக எழுப்புகிறாங்க. இந்த பாடலை நம்ம படிக்கும்போதும் கேட்கும்போதும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறியாமை சோம்பேறித்தனங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். புராண கதையின் வாயிலாக நம்ம கிருஷ்ண பரமாத்மா மகாவிஷ்ணுவனுடைய பெருமையை பற்றி உணர முடியுது. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை இந்த மார்கழி மாதத்தில் காலை பொழுதில் நம்ம எழுந்து ஒவ்வொரு நாளும் அந்த பரமாத்மாவை மனசில் நினச்சி இந்த திருப்பாவையை படிச்சுட்டு வரும்போதும் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கப்பெறும். இந்த திருப்பாவையினுடைய வரிகள் முழுசாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். முழுவதும் படித்து பயனுறுங்க. 1க்கு 5 முறை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. புல்லும் சிலம்பினகான் புல்லரையான் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்.